ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சனா டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. 2 கிலோ சிக்கன் தோலோடு எடுத்துருக்குறேங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சதும் பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுக்கலாங்க. சாப்பாடு வடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேங்க. ரெண்டு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அரிசிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறாங்க. நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்குறாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சாப்பாடு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததும் நல்லா தண்ணி வடிச்சிடலாங்க. தண்ணி வடித்ததுக்கப்புறம் சாப்பாடு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. திருப்பி பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு 150 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 10 துண்டு பட்டை, ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 கிலோ வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1/2 கிலோ போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சுங்க. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. பிரியாணி கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, நல்லா வதக்கிடலாங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 1/2 கிலோ தக்காளிங்க. 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் தக்காளி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுனா 3/4 கிலோ போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. மசாலா பரட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுடலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுடலாங்க.
சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வேகணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மூடி போட்டு சிக்கன் வேவிச்சுக்கலாங்க. சிக்கன் நல்லா அரைப்பதத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு போட்டுக்கலாங்க. ரைஸ் எல்லாம் நல்லா போட்டு இது பண்ணக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ், ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிக்கலாங்க. புதினா கொஞ்சம், நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வாழை இலை போட்டு தம் போட்டுக்கலாங்க. நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா கவர் ஆகிற வரைக்கும் நல்லா வாழை இலை போட்டு தம் போட்டுடலாங்க. நீ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அடுப்பு கங்கு போட்டு தம் போட்டுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க. வாங்க ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா அரிசி உடையாத அளவுக்கு நல்லா அடியிலிருந்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுறலாங்க. சிக்கனெல்லாம் நல்லா வெந்து சாப்பாடெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி சாப்பிடலாம்.